டாக்டர் முரளி ஒயிட்டின்ற நம்ம இந்த சேனலில் உங்கள் அனைவரையும் மறுபடியும் வரவேற்பதில் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு வேலையை செஞ்சிடுவோம் சூட்டோட சூடா அப்படின்னு இனிமேல் சொல்லாதீங்கப்பா. வெளியில் போனால் வெயில் தாங்க முடியாத சூடு, உள்ளே வந்தால் நீர்க்கடுப்புனால சூடு, ரெண்டு பக்கமும் அடி தாங்காது. இந்த சிறுநீர் எரிச்சல், அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும் போல ஃபீலிங், இதெல்லாம் தான் யூடிஐ, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்கின்ற சிறுநீர் தொற்றினுடைய அறிகுறிகள். உலகத்தில் ரெண்டாவது மிக அதிகமாக உடம்பில் காணப்படுற தொற்று இதுன்னு சொல்கிறாங்க. பெண்களுக்கு ஆண்களை விட 4 மடங்கு அதிகம் வருதான் இது. இதுக்கு காரணம் உங்களுக்கு தெரியுமா? வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். மொத்தம் உலகத்தில் 15 கோடி மக்களுக்கு ஒரு வருஷத்துக்கு இந்த யூடிஐ வருதான். இது எதனால் வருது, எப்படி வருது, எப்படி வராமல் தடுக்கிறது, என்ன சிகிச்சை, இயற்கையான வழிகளில் விரைவில் இதை குணப்படுத்த முடியுமா, இதெல்லாம் பார்க்கலாமாங்க வீடியோவில். கடைசியில் உங்களுக்காகவே ரொம்ப மோஸ்ட் ஸ்பெஷல் ஹோம் ரெமெடி ஒன்று அரிதானது தயார் செய்து கொடுத்துருக்கேன். டீட்டெயில் செய்முறை விளக்கத்தோட இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், சிறுநீர் தொற்றுன்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். சிறுநீர் பாதையில், அதாவது யூரினரி ட்ராக்டில் பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு தொற்று நோய், அதுதான் சிறுநீர் பாதை தொற்று அல்லது சிறுநீர் தொற்று. அடுத்தது இந்த சிறுநீர் பாதையினுடைய அமைப்பு, அனாட்டமியை பார்க்கலாம். ஒன்று, சிறுநீரகம் 2 பக்கத்துலேயும், ஒரு பக்கத்துக்கு ஒரு கிட்னி, மொத்தம் 2 கிட்னி, 2 சிறுநீர் குழாய்கள், ஒவ்வொரு பக்கத்துக்கு ஒன்று யூரிட்டர்னு சொல்கிறது. இதை தான் சிறுநீர் வடிகுழாய் அப்படின்னு சொல்கிறோம் தமிழில் பேர். கீழே 2 யூரிட்டரும் சேர்ந்து இந்த சிறுநீர் பையில், யூரினரி பிளாடரில் ஒன்றுக்கு இருக்குது. 4 சிறுநீர் குழாய், யூரினரி பிளாடர்லேருந்து ஒன்றுக்கு வெளியே கொண்டு போகிறதுக்கு யுரித்ரா. இந்த 4 பகுதியில் பாக்டீரியா தாக்குதலால் ஏற்படுற பாதிப்பைத்தான் சிறுநீர் தொற்று, யூடிஐ அப்படின்னு சொல்கிறோம். இந்த சிறுநீர் தொற்றானது 2 வகைப்படுகிறது. கீழ்ப்பகுதி யூடிஐ, மேல் பகுதி யூடிஐன்றது. கீழ்ப்பகுதி லோவர் யூடிஐன்றது ரொம்ப பரவலானது, காமனானது. இது சிஸ்டைட்டிஸ், யுரித்ரைட்டிஸ்னு 2 வகைப்படும். சிஸ்டைட்டிஸ்ன்றது சிறுநீர் பை தொற்று, யுரித்ரைட்டிஸ்ன்றது யுரித்ராவில் இருக்க தொற்று. மேல் பகுதி யூடிஐ இது கொஞ்சம் லெஸ் காமன், குறைவான பரவலானது. சிறுநீரக தொற்று 1, 2 யூரிட்டர் தொற்று. இந்த சிறுநீரக தொற்றைத்தான் பைலோனெஃப்ரைட்டிஸ் அப்படின்றாங்க ஆங்கிலத்தில். இப்போ நான் சொன்னேன் பெண்களுக்கு அதிகம் வர்றதுக்கான காரணம்னு, அதை பார்க்கலாமாங்க. ஆண்களில் இந்த யுரித்ரான்றது கொஞ்சம் நீளம் ஜாஸ்தி, 20 சென்டிமீட்டர் இருக்குது. பெண்களில் யுரித்ரானுடைய நீளம் 4 சென்டிமீட்டர், ஏறக்குறைய 5ல் 1 பகுதி தான். இந்த யூரினரி பிளாடர் ஆனது மூத்திரப்பை அடைவதற்கு பாக்டீரியாக்களுக்கு கடக்க வேண்டிய தூரம் மிகவும் குறைவு. வெளியிலேருந்து யூரினரி பிளாடருக்கு போகணுன்னா பாக்டீரியாவுக்கு இந்த யுரித்ராவை தாண்டி, யுரித்ரா டு யூரினரி பிளாடர் தூரம் எவ்வளோ? 4 சென்டிமீட்டர். ஆண்களில் கடக்கும் தூரம் அதிகம், 20 சென்டிமீட்டர். அதிக நேரம் உடம்பிற்கு பாக்டீரியாக்களை வெளியே துரத்துறதுக்கு உடம்பினுடைய பாதுகாப்பு அரண் ஆண்களில் உதவுது. பெண்களில் கடக்கும் தூரம் ரொம்ப கம்மி. பாதுகாப்பு அரணை கொண்டு வர்றதுக்கு, எஃபெக்ட் பண்ணுறதுக்கு நேரம் குறைவு, அதனால் அதிகமாக வருது. பெண்களில் யுரித்ராவினுடைய வாயானது, இந்த யுரித்ரல் ஓப்பனிங்கு ஆனஸுக்கு ரொம்ப கிட்ட இருக்குது, அருகாமையில், அதனால் வர வாய்ப்பு அதிகம். அதை தவிர ஆண்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, ப்ராஸ்டேட்ன்ற சுரப்பியினுடைய சுரப்புகளை ஆன்டிபாக்டீரியல் ஆக்டிவிட்டி இருக்குது.
அது பெண்களுக்கு இல்லை. அடுத்தது அறிகுறிகள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த லோவர் யூடிஐ கீழ் சிறுநீர் தொற்றுல அடிக்கடி சிறுநீர் கழிக்கும் உணர்வு, ஃப்ரீக்வெண்ட் அர்ஜ் டு யூரினேட்ன்றது முக்கியமான அறிகுறி. 2 எரிச்சல், வலி, கடுகடுப்பு இதெல்லாம் சிறுநீர் கழிக்கும் போது இருக்கும் பர்னிங் சென்சேஷன். 3 அவசரமாக போகின்ற உணர்வு, அர்ஜென்சி. 4 சிறுநீரில் கெட்ட வாசனை, ஃபவுல் ஸ்மெல்லிங், கலங்கலான சிறுநீர், கிளவுடிஸ் யூரின் இதெல்லாம் இருக்கும். 5 சிறுநீரில் ரத்தம், ஹெமச்சூரியா. இந்த 5 லோவர் யூட்டியினுடைய அறிகுறி. அப்பர் யூட்டியில் என்ன அறிகுறி இருக்குன்னா, 1 காய்ச்சல், 2 குளிர், 3 கொமட்டல் வாந்தி, 4 பக்கவாட்டில் வலி, ஃப்ளாங்க்ஸில் பெயின் இன் த பேக் ஆர் ஃப்ளாங்க்ஸ். அடுத்தது காரணங்கள் என்ன, காசஸ் அப்படின்னு பார்க்கலாமா? பாக்டீரியா தான் காரணம். யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னா பாக்டீரியான்றது முக்கியமாக ஈகோலின்ற ஒரு பாக்டீரியா இருக்குது, எஸ்செரிஷியா கோலி. இது குடலில் இயற்கையாக வாழற பாக்டீரியா. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பாக்டீரியாவானது சமயம் பார்த்து உள்ளே பூந்துருது. அதுதான் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், ஆபத்து காரணிகள் என்னென்னா, பெண்கள் சிறுநீர் பாதை அமைப்பு, சிறிய யூரித்ரா இதெல்லாம் ஆபத்து காரணி. 2 சுகாதாரமற்ற பாலியல் உறவு. 3 சில வகையான குடும்பத்தலை சாதனங்கள், டயஃப்ரம் முதலியவை. 4 மெனோபாஸ், ஈஸ்ட்ரஜன் விட்ராவல் இருக்குது, அந்த டைம் நின்று போகுது, பலகீனமான நோய் எதிர்ப்பு சத்து. 5 சிறுநீர் பாதை அடைப்பு, அப்ஸ்ட்ரக்ஷன். 6 கத்தீட்டர் பயன்பாடு. தடுப்பு நடவடிக்கைகள், ப்ரிவென்ஷன், எப்படி வராமல் தடுக்கிறது. 1 பெண்களில் அந்தரங்க உறுப்புகளை சுத்தம் செய்கிறது ரொம்ப முக்கியம். பர்சனல் ஹைஜீன், ஈரப்பதம் கூடாது, உலர்ந்து பார்த்துக்கணும். அடுத்தது காட்டன் ஜட்டி அணியணும். டைட் ஃபிட்டிங்காக ஜீன்ஸு ஜட்டி இதெல்லாம் போடக்கூடாது. பீரியட்ஸ் டைமு பேடை அடிக்கடி மாற்றணும். 2வது தண்ணி நிறைய குடிக்கணும். 2.5 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். 2 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிறுநீர் கழிக்கணும். அடக்கக்கூடாது சிறுநீர் வர உணர்வு வந்தால். கீழே சுத்தம் செய்யும்போது, அதாவது சிறுநீர் கழிக்கும் இடங்களை சுத்தம் செய்யும்போது யுரித்ரா பகுதியிலிருந்து ஆசனவாய் பகுதிக்கு செல்ல வேண்டும். அதாவது மேலேருந்து கீழே போகணும். 4 டியோடரன் ஸ்ப்ரே அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது. 5 பொது கழிப்பிடங்களை பயன்படுத்தக்கூடாது. 6 உடலுறவுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் பர்சனல் பார்ட்ஸை சுத்தம் செய்யணும், யூரின் போகணும். 7 ஸ்ட்ராபெரி, கிரேன்பெரி, வைட்டமின் சி அடங்கிய உணவுகளை சாப்பிடணும். 8 காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ், ஆல்கஹால், ஸ்மோக்கிங் கூடவே கூடாது. ட்ரீட்மெண்ட், சிகிச்சை முறை என்னென்னு பார்க்கலாம். முதல்ல நம்பர் 1 ஆன்டிபயாட்டிக்ஸ். இந்த கிருமிகளை ஒழிக்க, பாக்டீரியாவை துவம்சம் செய்ய ஆன்டிபயாட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரிப்ஷன் படி சாப்பிட வேண்டும். டாக்டரிடம் சென்று எழுதி வாங்கி சாப்பிட வேண்டும். கடைகளில் சொல்லிட்டு கேட்டு வாங்கி சாப்பிடக்கூடாது. தொற்று நோய்க்கான காரணமான பாக்டீரியாவை அழிப்பதற்கு ஒரே வழி இதுதான். 2 நிறைய தண்ணீர் குடிக்கணும், ஃப்ளஷ் அவுட் பாக்டீரியாவுக்கு. அடுத்து ஓடிசி பெயின் ரிலீவர்ஸ், அசௌகரியம் குறைய பயன்படுத்தலாம். அடுத்தது தடுப்பு நடவடிக்கைகள், போதுமான சுகாதாரம், உடலுறவுக்கு பின் சிறுநீர் கழிப்பது, எரிச்சல் ஊட்டும் பொருட்களை தவிர்ப்பது இதெல்லாம். 5 ஹீட்டிங் பேட் அடி வைத்து பகுதியில் வச்சுக்கலாம். 6 ஈஸ்ட்ரஜன் க்ரீம், போஸ்ட் மெனோபாசல் உமனுக்கு கொஞ்சம் எரிச்சல் வலி குறைய பயன்படுத்தலாம். 7 கீகல் எக்ஸசைசஸ், இருக்கிற சிறுநீர் தொற்றை குறைக்க வராமல் தடுக்க பயன்படும். 8 உணவு முறை. சரியான உணவு முறை என்னென்ன சாப்பிட்டா நல்லதுன்னு விவரமாக பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு உணவு முறையில் ப்ளூபெர்ரிஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சது, ஸ்ட்ராபெர்ரி, கிரேன்பெர்ரி இதெல்லாம்.
ப்ரோபயாட்டிக்ஸ் தயிர் சாப்பிடலாம். பூண்டு அல்லிசின் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல். 4 வைட்டமின் சி நிறைந்த உணவுகள் நெல்லி, ஆரஞ்சு, எலுமிச்சை, கொய்யா இதெல்லாம். 5 இளநீர் டயூரெட்டிக், பாக்டீரியாவை வெளியே தள்ள. 6 பார்லி தண்ணீர், இது ஒரு டயூரெட்டிக்கா, சிறுநீரை வெளியே தள்ள உதவுகிறது, சூத்திங் எஃபெக்ட் கொடுப்பதற்கு உதவுகிறது. 7 குக்கும்பர், வாட்டர்மெலான் போன்றவற்றை சாப்பிடலாம், நீர்ச்சத்து அதிகம் இருக்குது. ஹெர்பல் டீஸ், கொத்தமல்லி விதை டீ, இஞ்சி டீ, சாமந்தி டீ இதெல்லாம் ரொம்பவும் நல்லது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் இருக்கும், சூத்திங் எஃபெக்ட் இருக்கும். காஃபி வேண்டாம். இந்த வீடியோவினுடைய முக்கியமான பகுதிக்கு இப்போ வந்திருக்கோம். நான் சொன்னேன் ஸ்பெஷல் ஹோம் ரெமெடி ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி. இதில் கொஞ்சம் ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ஸ்லாம் சேர்த்து உடனடி தீர்வு கிடைக்கிற மாதிரி தயார் செஞ்சுருக்கேன். விளக்கமாக செய்முறை விளக்கமும் வருது ஸ்க்ரீனில், நல்லா பார்த்துக்குங்க. எப்போவுமே வெயில் காலத்தில் உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். தேவையான மூலப்பொருள்கள்லாம் இன்க்ரீடியன்ஸுக்கெல்லாம் சிறுநீர் பாதையினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. முக்கியமாக வைட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், இயற்கையான ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் கொண்ட பொருட்கள் இருக்குதுல. இப்போது இந்த ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல அடக்க பொருட்கள் இன்க்ரீடியன்ஸ் ஒரு தடவை குடிக்கிறதுக்கு ஒத்தருக்கு என்னென்ன வேணும்னு பார்க்கலாம். 1 புதிய ஸ்ட்ராபெரி 1 கப்பு நல்லா கழுவுனது. 2 கலாக்காய் ஜூஸு 1/2 கப்பு இனிப்பு சேர்க்காதது. 3 தயிர் 1/2 கப்பு. 4 சியா சீடு, சியா விதைகள் 1 டீஸ்பூன் 10 நிமிஷம் ஊற வச்சது. 5 தேன் 1 டீஸ்பூன், தேவைப்பட்டால் சுவைக்காக சேர்த்துக்கலாம். 6 தண்ணீர் அல்லது இளநீர் 1/2 கப்பு. 7 புதினா இலைகள் 3லிருந்து 4 புதிய இலைகளை குளிர்ச்சிக்காகவும் ஜீரணத்துக்காகவும் சேர்த்துக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ஸினுடைய மூலப்பொருட்களுடைய குணம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா, ஸ்ட்ராபெரி வைட்டமின் சி நிறைஞ்சது, நீர்த்தொற்றுக்களை போக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துது. இதில் எபிகேட்டச்சின்ற பொருள் இருக்குது. கிரேன்பெரி ஜூஸில் பாக்டீரியாவானது சிறுநீர் பாதையில் ஒட்டிக்கிறத தடுக்குது. புரோஆந்தோசைனடின்ற பொருள் இருக்குது. தயிர் ப்ரோபயாட்டிக்ஸ் அளித்து ஆரோக்கியமான குடல் மற்றும் சிறுநீர் பாதை கிருமிகளுக்கு உதவுகிறது. சியா விதைகள் நார்ச்சத்து மற்றும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகம், ஹீலிங் பவருக்கு உதவுது. இளநீர் இயற்கையாக சிறுநீர் இறக்கி டயூரெட்டிக், சிறுநீர் ஃப்ளோவை நல்லா மேம்படுத்துது. புதினா இலைகள் சிறுநீர் பாதையை ஒரு சூத்தன் பண்ணி ஜீரணத்துக்கு உதவுகிறது. இப்போது இந்த ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி செய்முறை விளக்கம் ப்ரிப்பரேஷன். 1 இந்த சியா விதைகளை 1 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணி இருக்கிற பாத்திரத்தில் 10 நிமிஷம் ஊற வைங்க. அடுத்து 1 கப் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரியை எடுத்து நல்லா கழுவி அந்த பச்சை டாப்பை நீக்கி இதில் எடுத்துக்குங்க. மிக்ஸி பிளெண்டரில் கீழ்கண்டவற்றை போடுங்க. 1 கப் ஸ்ட்ராபெரி, 2 1/2 கப் தயிர், 3 1/2 கப் கலாக்காய் ஜூஸு, 4 ஊற வச்ச சியா விதைகள், 5 3லிருந்து 4 புதினா இலைகள், 6 1 டீஸ்பூன் தேன், தேவைப்பட்டால் 7 1/2 கப் இளநீர் இல்லை தண்ணீர். இந்த எல்லா பொருட்களையும் 45லிருந்து 60 செகண்ட் 1 நிமிஷம் பிளெண்டு செய்யுங்க மிக்சியில். நல்லா அப்படியே ஸ்மூத்தியாக க்ரீமியாக வரணும். உடனே சாப்பிட கொடுத்துடணும், ஃபில்டர் பண்ணக்கூடாது. இது ஸ்மூத்தி. ஒரு கிளாஸில் ஊற்றி கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷு புதினா இலையை போட்டு அப்படியே சாப்பிட கொடுங்க. சாப்பிட்றதுக்கு காலை நேரம் பெஸ்ட்டு. 1 கிளாஸ் ஒரு நாளைக்குன்னு 5லிருந்து 7 நாள் தொடர்ந்து குடிங்க.
இருக்கிறது பறந்து ஓடும், அடிக்கடி வராது. கூடையே டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ண மெடிக்கேஷனை தேவையாக இருந்தால் சேர்த்துக்கலாம். குயிக் ரீகேப். இதுவரை என்னென்ன பார்த்தோன்றதை பார்க்கலாமா? சிறுநீர் பாதை தொற்றுன்னா என்ன, சிறுநீர் பாதையினுடைய அமைப்பு அனாட்டமி, அறிகுறிகள், காரணங்கள், ஆபத்து காரணிகள், தடுக்கிறது எப்படி, சிகிச்சை, மருந்துகள், ஸ்பெஷல் வீட்டு வைத்தியம், இதெல்லாம் பார்த்தோம். அடுத்து இப்போது நம்ம கடைசியாக குவிஸ் பகுதிக்கு வந்திருக்கோம். சிறுநீர் தொற்று வருவதற்கு முக்கியமான காரணம், முக்கியமான பாக்டீரியா எது? 1 ஸ்டெஃபலோகாக்கஸ், 2 எஸ்டெரிஷியா கோலி, 3 ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், 4 கிளெப்சியல்லா நிமோனியா. போன வார குவிஸினுடைய விடை மினி டிட்பிட்ஸ். தினமும் கலாக்கா ஜூஸ் குடிக்கிறது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்னு திரும்பி திரும்பி வருவத ரெக்கரன்ஸை 30% குறைக்குது. முக்கியமாக திரும்பி திரும்பி வரும் பெண்களில் இது ரொம்பவும் பலனளிக்குது என்று சமீபத்திய ஆராய்ச்சி கூறுகிறது. சிறுநீர் தொற்றை ஆரம்பத்திலேயே உடனே கண்டுபிடிச்சி வைத்தியம் செஞ்சால் காம்ப்ளிகேஷன்ஸை தடுத்து சீக்கிரமே குணப்படுத்தலாம். சுகாதார நடைமுறைகளை கடைபிடிச்சி தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டா சிறுநீர் தொற்றிலிருந்து முற்றிலும் தப்பலாம். ஸ்டே ஹெல்த்தி, ஸ்டே சேஃப். இந்த வீடியோவானது மெடிக்கல் எஜுகேஷன் பர்பஸுக்காக தயார் செய்யப்பட்டது. ப்ரொஃபஷனல் மெடிக்கல் கவுன்சிலிங்கோ, டயக்னோசிஸ்க்கோ, ட்ரீட்மெண்ட்டுக்கோ இது ஒரு மாற்று அல்ல. தேவைப்படுவோர் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு சென்று தங்களுக்கு தேவையான ஆலோசனைகளை, ட்ரீட்மெண்ட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி ஆலை டிக் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ஷேர் பண்ணுங்கள். நமது சேனலின் வீடியோக்கள் எல்லாமே ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு தவறாமல் உங்களை வந்து சேரும். என்னுடன் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு வந்து சந்திக்கிறேன். Until then, bye.